எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்னவா பாக்குறீங்க? நான் என்னுடைய ஜனநாயக கடமையை செஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் அந்த ஜனநாயக கடமையை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடாது, ரகசிய வாக்கெடுப்பு தானே. ஆனா நான் ரகசியம் இல்லை, அதனால எல்லாருக்கும் தெரியும். அதான் அதெல்லாம் இல்லாமல இந்த வாட்டி ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கு. இல்லையே, இல்ல நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன மாட்டி விட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஓபன் புக் தானே, அதனால நீங்க பேட்டி கொடு. எனக்கு தெரியல என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியல, அதனால பாருங்க செல்போனும் கூட எடுத்துட்டு வரல, அதனால பேட்டி வேண்டாம். நன்றி. வழக்கமா வந்து சிபிராய் சார் நீங்களும் சேர்ந்து ஓட்டு போட வருவீங்க, ஆனா இன்னைக்கு சிபிராய் சார் தனியா வந்து போட்டார். நீங்க இல்லையே, நான் கொஞ்ச நேரம் பேர பசங்களை பார்த்துட்டு இருந்தேன், அதனால அவர் பேர பசங்களை என்கிட்ட விட்டு அவர் முதல்ல வந்துட்டார். வேற அதெல்லாம் ஒண்ணு இருங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். வேற இப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நான் பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன். சார் இன்னைக்கு வந்து சிபிராய் சார் ட்ரெஸ் போட்டு வந்தாரு, காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட். இது வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டு வர மாதிரி என்கிட்டயும் இருக்கு, சொல்லியிருந்தீங்கன்னா போட்டு வந்திருப்பேன். நான் அதை கருப்பு சட்டை போட்டு வந்தேன். இல்ல நம்ம இதுக்கு மேல நீங்க வாயை பிடிங்க எதையா சொல்லி நம்ம மேல கேஸ் போட்டு நீங்க ஜாலியா டாட்டா பை பைன்னு போயிருவீங்க. சிக்கிட் சீக் அடிக்கிறது நான் தான். நான் எல்லாம் பேசியாச்சு, பிரச்சாரத்துக்கே போறாச்சு. அதுக்கு மேல இங்க நம்ம ஒன்னும் பேசக்கூடாது. ஆஸ் பர் ரூல்ஸ் பேசக்கூடாது. ஆமா, ஓகே, நன்றி.